ஒயரை வந்து மாட்டி கட் பண்ணிட்டோங்க. ரீசெண்டா அந்த ஜியோ ஃபைபர் வந்து நாங்க அந்த புது லொகேஷனுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிருந்தோம். ஷிஃப்ட் பண்ற ப்ராசஸ்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, அது ரொம்பவே சிம்பிளா பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த டெக்னீஷியன். பட் டெக்னீஷியன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க வந்து பழைய லொகேஷன்ல இருந்து அந்த ஃபைபர், அந்த ஜியோ ஃபைபர் அந்த பாக்ஸ் லைக் மோடம் இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் கேபிளையும் விட்டு கட் பண்ணி நீங்க வந்து இங்க கொண்டு வந்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க என்ன நினைச்சிட்டோம், சரி கேபிள்னா இந்த கேபிளே கனெக்ஷன் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டர் அளவுக்கு வெளிய இருந்து கட் பண்ணோம். கட் பண்ணிட்டோம். அப்புறம் செக் பண்ணாதான் தெரியுது, பக்கத்து வீட்டோட லைனோட கேபிள் வந்து கட் பண்ணி விட்டோம். எல்லா கேபிளும் ஒரே லைன்ல தான் போகுமா, கவனிக்காம எங்க லைனுக்கு பதிலா பக்கத்து லைனை கட் பண்ணிட்டோம். சரி அப்படியே விட்டுட்டு நம்ம இதை கட் பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் கொஞ்சம் மனசு இடம் கொடுக்கல. நாளை பண்ண அந்த ஏரியா பக்கம் போனோம்னா அப்புறம் யாரு பண்ணா என்ன ஏதுங்கிறது நாளை பண்ணி தெரிஞ்சிடும். சரி ஓகே நம்மளே இதை சரி பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி கட் பண்ணும்போது மாற்றி கட் பண்ணிட்டாங்க. உங்க ஆப் கொடுங்க, அதில் கம்ப்ளைண்ட் பண்ணி எப்படி என்ன பண்ணலாங்கிறத யோசனை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து அந்த டெக்னீஷியன் நம்பர் இருந்தது. அவர் கால் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூ ப்ரோனா நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ஆப்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க வந்துருவாங்க அப்படின்னா. ஆப்ல கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் டே போட்டிருந்தேன். பட் வந்துட்டு அன்னைக்கே வந்துட்டாங்க. புது லைன் எடுத்து அவங்க வந்து அந்த பழைய கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து அந்த ஒரு ½ an hourல அவங்களுக்கும் ஒர்க் பண்ணிச்சு. லைக் பக்கத்து வீட்டுக்கான கட் பண்ணோம்ல அந்த கேபிள் கரெக்டா ஒர்க் ஆயிடுச்சு. பட் வந்துட்டு அந்த டெக்னீஷியன் பெருசா ஒன்றும் சார்ஜ் எல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, இதெல்லாம் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் இருந்தாலும் வந்துட்டு போனதுக்காக நம்ம ஏதாவது கொடுப்போம்னு சொல்லி நாங்கள் கொடுத்தோம். நாங்க லொகேஷன் சேஞ்ச் பண்றதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் அவங்க வாங்கல. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஜியோ தான் இல்லை, வேற எந்த பிராண்டா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேபி மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். Then thanks for watching this video. Peace.